இந்த மாதிரி ஃபேன்சி ஜுவல்லரிஸை வச்சு எப்படி ஒரு பிராண்ட் ஜீரோலேருந்து 1 lakh வரைக்கும் க்ரோ ஆகிற ஒரு பிராண்டை நான் ஒரு 3 months முன்னாடி கிரியேட் பண்ணியிருந்தேன். அதை எப்படி கிரியேட் பண்ணேன், அதனால என்ன ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சு, எவ்வளோ ப்ராஃபிட் நான் மேக் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன யூஸ், நீங்கள் ஒரு பிராண்ட் எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணி கொண்டு வரலாம், அதை எப்படி சேல்ஸ் கொண்டு வரலாம், அது மூலமாக எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நீங்களும் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் மாதிரி உங்களோட ஒரு பிராண்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஒரு ஃபேன்சி எடிட் எதுவும் பெருசாக இருக்காது, உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டியாக தரேன். எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே இந்த 7 பிரின்சிபல்ஸை நான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த 7 பிரின்சிபல் ரொம்ப முக்கியமானது. விஷன் போர்டுங்கிற ஒரு போர்டில் நான் இந்த 7 பிரின்சிபலை நோட் பண்ணி வச்சுருக்கேன். வாட் ப்ராடக்ட், முதல்ல என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, என்ன ப்ராடக்ட் நம்ம மேக் பண்ண போகிறோம், எந்த ப்ராடக்ட்டை நம்ம செல் பண்ண போகிறோங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த கேஸில் என்னோட ப்ராடக்ட் இந்த மாதிரி ஃபேன்சி ஜுவல்லரிஸ், ஃபேன்சி செயின்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட் நான் செல் பண்ண போகிறேன். பை அண்ட் செல், மேக் அண்ட் செல். ஒரு ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டை நம்ம நம்மளே பண்ணி விற்க போகிறோமா இல்லை இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கி விற்க போகிறோமாங்கிறது. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னால் மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ண முடியாது. ஸோ நான் நார்த் இந்தியாவிலேருந்து மொத்தமாக அந்த ப்ராடக்ட்டை வாங்கி நான் ரீசேல் பண்ண போகிறேன். இந்த வீடியோட எண்டிங்கில் எங்கேருந்து நான் அந்த ப்ராடக்ட்டை வாங்கினேங்கிறதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் தரேன். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ஹூ டு செல். யாருக்கு நம்ம செல் பண்ண போறோம், ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம், அதை யாருக்கு செல் பண்ணணும். இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான ஐட்டம்லாம் மெயினாக உமன்ஸை டார்கெட் பண்ணி தான் நிறைய பிராண்ட் செல் பண்ணுவாங்க. டீனேஜ்ல இருந்து ஒர்க்கிங் உமன் வரைக்கும் உள்ள கேட்டகிரி தான் நம்மளோட கஸ்டமர்ஸ். ஒரு காலேஜுக்கு போறவங்களும் ஒரு ஆஃபீஸ்க்கு போறவங்க தான் இந்த மாதிரி ஃபேன்சி ஆக்சசரிஸ் ரொம்ப வியர் பண்ணுவாங்க. ஒரு டேட்டா சொல்லுது, மென்னை காட்டிலும் உமன் 70% ஆன்லைன்ல பை பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஹவு டு செல். இதுக்கு நான் யூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் ஷாப்பிஃபை. ஷாப்பிஃபைனா என்னன்னா, ஒரு ஆன்லைன் ஸ்டோர். அந்த ஆன்லைன் ஸ்டோர்ல நம்மளோட ப்ராடக்ட் எல்லாம் போடலாம். யாருக்கு பிடிக்குதோ அந்த வெப்சைட்ல அவங்க நமக்கு ஆர்டர் பண்ணா நமக்கு அந்த ஆர்டர் ரிசீவ் ஆகும். நம்ம இங்க இருந்து அவங்களுக்கு கொரியர் அனுப்புவோம். இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஆன்லைன் வெப்சைட் மேக் பண்ற பிளாட்ஃபார்ம் ஷாப்பிஃபை. ஸோ நான் ஷாப்பிஃபை யூஸ் பண்ணி என்னோட ஸ்டோரை கிரியேட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியால இருந்தேன். நீங்களும் ஷாப்பிஃபை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செட்டப் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஷாப்பிஃபை. அஞ்சாவது ரொம்ப முக்கியமான விஷயம், பேக்கேஜிங் அண்ட் ஷிப்பிங். இந்த பொருள் இப்போ என்கிட்ட இருக்கு, இதை நான் பேக்கேஜ் பண்ணி ஷிப் பண்ணணும். பேக்கேஜிங் அண்ட் ஷிப்பிங் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது சின்ன பொருள், உடஞ்சிடக்கூடாது, சேஃபாக போய் சேரணும் கஸ்டமருக்கு. அப்போ தான் உங்களோட பிராண்டோட நேம் சஸ்டெயின் ஆகும், திரும்ப திரும்ப உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆர்டர் வரும். சின்ன பொருள்னால பேக்கேஜிங்க்கு எனக்கு அவ்வளோவா செலவாகாது. ஏன்னா நான் சின்ன பாக்ஸில் சின்ன லெவலில் தான் வச்சு நான் அனுப்ப போகிறேன். சுற்றி ஸ்பான்ச் வச்சு சேஃபாக அனுப்ப போகிறேன். அதே மாதிரி ஷிப்பிங்க்குமே காஸ்ட் 30 to 50 rupees தான் வரும். அட்வர்டைஸ்மெண்ட், நான் ரெஃபரன்ஸ்க்கு ஒரு பிராண்டை சொல்கிறேன். இந்த பிராண்டோட இன்ஸ்டாகிராம் பேஜை, அவங்களோட வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கும்போது அந்த ப்ராடக்ட்டை நமக்கு வாங்கணும்னு தோண வைக்கணும். இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க கண்டென்ட் போஸ்ட் பண்ணுங்க. ஒரு வீடியோ சிம்பிளா நீட்டா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இருக்கும். மெயினா தமிழ்ல இருந்தா இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸை நீங்க கவர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், லிங்க்டின் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் உங்க கண்டென்ட்டை போடுங்க. உங்களுக்கு எல்லா பிளாட்ஃபார்ம்ல இருந்தும் கஸ்டமர்ஸ் வருவாங்க. கிட்டத்தட்ட இது மூலமா எனக்கு 1000 கஸ்டமர்ஸ் கிட்ட இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தாங்க. மெட்டா ஆட் நான் யூஸ் பண்ணேன். மெட்டா ஆட்னா என்ன, ஒரு 400 rupees ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 10,000 people கிட்ட உங்களோட வீடியோ கொண்டு போய் காமிக்கும். அந்த 10,000 people கிட்ட நம்ம ப்ராடக்ட்டை யாருக்கு பிடிச்சிருக்கோ அந்த வீடியோவை பார்த்து கன்வின்ஸ் ஆகி வாங்குவாங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இந்த 6 ஸ்டெப்பையும் நீங்க நல்லா கவர் பண்ணி கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ப்ராடக்ட்டை நான் எப்படி கண்டுபிடிச்சேன், ப்ராடக்ட் யூடியூப் சேனல் உங்களுக்கு வீடியோ கன்சூம் பண்றதுக்கு மட்டும் இல்லை, ப்ராடக்ட்டையும் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். யூடியூப் சேனல்ல இந்த மாதிரி கொரியன் ஜுவல்லர்ஸ் அப்படி மேனுஃபேக்சர்ஸ் இல்லை செல்லர்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் வரும். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். மெயினாக இதெல்லாம் நார்த் இந்தியாவில் தான் கிடைக்கும். ஏன் நார்த் இந்தியாவில் கிடைக்குதுன்னா, அங்கேருந்து மும்பை போர்ட்டுக்கு உங்களுக்கு ஷிப் மூலமாக சைனால இருந்தோ கொரியால இருந்தோ உங்களுக்கு வரும். ஸோ அந்த கண்டெய்னர்ல இருந்து அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுக்கு போகும். ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்மளால ஹோல்சேல்ல வாங்க முடியும். வாங்கினவரோட நம்பரை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஹிந்தியில் பேசணும். ஆனால் ஹிந்தியில் பேசுனீங்கன்னா தான் அவங்க உங்களுக்கு கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி ஒரு ப்ரைஸுக்கு கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள், இந்த ப்ராடக்ட் எனக்கு 80 rupeesக்கு நான் வாங்கினேன். இதை நான் 250 rupeesக்கு நான் செல் பண்ணேன். வெறும் வெப்சைட் மட்டும் இல்லாமல் ஃபியூச்சராக இது நல்லா க்ரோ ஆக நீங்கள் ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்குள்ளேயும் அதுக்கப்புறம் வரலாம். உங்கள் ஓன் வெப்சைட்டில் பிராண்டிங் நல்லா டெவலப் ஆச்சுன்னா உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பிராண்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இவங்க அமேசான்லேயும் இருக்காங்க, ஃப்ளிப்கார்ட்லேயும் செல் பண்ணுறாங்க, ஓன் வெப்சைட்லேயும் செல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிஸ்னஸ் மாடலோட நான் பார்க்குறேன். பாய்.